ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். ஒரு வீக்கெண்ட் எடுத்த vlog தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சீக்கிரமாகவே குக் பண்ணியாச்சு. ஏன்னா மட்டன் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணலான்னு வச்சிருந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இது என் ஹஸ்பண்டோட ஊரோட ஸ்பெஷல் டிஷ். பக்ரீத் டைமில் இதை கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இது அடிக்கடி சாப்பிட்றது ஓகே கிடையாது. அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எந்தவித தண்ணியும் இல்லாமல் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் டர்மரிக், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க மட்டனையே கொஞ்சம் கொழுப்பு இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஷாப்ல இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொழுப்பு வாங்கி அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷோட பேரு அவிக்கறி. இதை ஆவிலே வேக வைக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேரு வந்துச்சுன்னு சொன்னாங்க. மட்டன் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு லிட் வச்சு இந்த மாதிரி கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸ்ல போட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை அரிசி மாவு ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூடான தோசை தவால இந்த அரிசி மாவு ரொட்டியை நல்லா தின்னா ரோல் பண்ணிட்டு 2 சைடும் ஒரு 30 செகண்ட் குக் பண்ணா போதும். நீங்க இந்த அவிக்கறியை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த டிஷ்ஷை சாப்பிட்டேன். அரிசி மாவு ரொட்டி இந்த வாட்டி ரொம்ப சாஃப்டா வந்துருந்துச்சு. என் பசங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டிஷ்ல ரொம்பவே ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த டிஷ் சாப்பிட்டோன்னே மறக்காம ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க. எங்க வீட்ல லஞ்ச் ஹெவியா இருந்தா டின்னருக்கு ஸ்மூத்தி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் தான். அன்னைக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் பனானா ஸ்மூத்தி தான் செஞ்சிருந்தேன்.